நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாஞ்ச் ஏகான்கி அப்படிங்கிற புக்கில் இருக்க எஸ்ஏஸில் செகண்ட் எஸ்ஏ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் அதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ ஏற்கனவே பரத் அப்படிங்கிற எஸ்ஏ நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பீம் அப்படிங்கிற எஸ்ஏ தான் நம்ம பார்க்க போகிறோம். பீம் அவுர் ராக்ஷஸ் அப்படிங்கிற ஸ்டோரியிலேருந்து இந்த கேரக்டர் வந்திருக்கு. அதாவது பகாசூர் அப்படிங்கிற ஒரு அரக்கன் என்ன பண்ணுறான்னா ஏக்கு சக்கர அப்படிங்கிற நகரத்துக்கு அதாவது அந்த கிங்டமோட ராஜாவை தோற்கடித்து விட்டு அவன் ராஜா போல மக்களை காப்பாற்றுறான். அதாவது எப்படி காப்பாற்றுறான் அப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லாரையுமே சாப்பிட்டுட்டா தனக்கு உணவு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு அவனுக்கு எதுனா ஒரு வண்டி நிறைய சாப்பாடு, ஒரு மனிதர் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக அவனுக்கு உணவாக அனுப்பி வைக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டிலேருந்து இந்த மாதிரி அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஏக் சக்கர நகரத்தில் பகாசூருங்கிற அரக்கன் இருக்கிறான். அதே ஏக்கு சக்கர நகரத்தில் குந்தியும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு பிராமணரோட வீட்டில் அஞ்ஞான வாசம், அதாவது தான் யாருனே காட்டிக்காமல் ஒரு மாறு வேடத்தில் தங்கி இருக்கிறது. ஒரு வருடம் அது மாதிரி அவங்க அஞ்ஞான வாசத்தில் இருக்கிறாங்க. அது அந்த பிராமணர் வீட்டில் இருக்கிறாங்க. அன்று பிராமணரோட வீட்டில் இருந்து தான் பகாசூருக்கு உணவு செல்ல வேண்டிய முறை வந்தது. அதனால் அந்த பிராமணத்து குடும்பத்தில் உள்ள எல்லோருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி குந்தி கேட்குறாங்க, ஏன் இப்படி துக்கமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிலாம் கேட்ட உடனே இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி பகாசூருக்கு உணவு நாங்கள் கொடுக்கணும், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளை கொடுக்கணும் அப்படிலாம் சொன்ன உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படியா இதுனா அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க, இப்படி ஒரு அரக்கனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட மகன் பீம் இருக்கான், அவனை அனுப்பி வைக்கலாம், அவன் இதெல்லாம் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பீமை அனுப்பி வைக்கிறாங்க. பீம் போய் பகாசூரோட சண்டை போட்டு அவனை தோற்கடித்து கொன்று அவனோட உடலை அந்த ஏக்கு சக்கர நகரத்தினுடைய வாயிலில் தொங்க விடுறான். அதை பார்த்து இனிமேல் இதற்கு மேல் எந்த ஒரு ராட்சசனும் இந்த கிங்டம்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உடலை தொங்க விடுறான். இப்போ நமக்கு அந்த பீமோட கேரக்டர் தான் 10 மார்க் எஸ்ஏஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் அந்த பீமை பற்றி பார்க்கலாம். பீம் प्रस्तावना मुन्नुரை. भीम महाभारत के कई वीरों में एक हैं. பீம் மகாபாரதத்தினுடைய பல வீரர்களில் ஒருவனாக இருக்கிறான். இஸ்மே பீமுக்கு வீர்தா கா சித்திரன் ஹே. இதில் பீமோட வீரத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மகான் வீர், மிகச்சிறந்த வீரன். குந்தி और पंच पांडव लाक्षागृह से बचकर एक चक्र नगरी आते हैं. குந்தியும் பஞ்ச பாண்டவர்களும் லாக்ஷா கிரக ஜெயிலிலிருந்து தப்பித்து ஏக்கு சக்கர நகரத்திற்கு வந்தார்கள். வஹா ஏக் பிராஹ்மன் கே யஹா, அங்கே ஒரு பிராமணரிடம் டஹர்தே ஹே, தங்கி இருக்கிறார்கள். இஸ் சந்தர்ப்பமே பீம் கோ பகாசுர் கே பாரேமே பதா சல்தா ஹே. இந்த சூழ்நிலையில் பீமிற்கு பகாசுரை பற்றி, கே பாரேமே அப்படின்னா அவரை பற்றி, பத்தா சல்தா ஹே தெரிய வருகிறது. பீமுக்கோ பகாசூர் பர் குஸ்ஸா ஆத்தா ஹே. பீமுக்கு பகாசூர் மீது கோபம் வருகிறது. ஆஞ்ஞாகாரி புத்திர, ओबीडियंट सन. कुंती अपने आश्रयदाता की मदद करना चाहती है. குந்தி தனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாள். இஸ்லியே வஹ் பீம் கோ பகாசூர் கே பாஸ் ஜானே கோ கஹ்தி ஹே. அதனால் பீமை பகாசூரிடம் செல்லும்படி சொல்கிறாள். இஸ் பர் வஹ் அப்படி மாதா கி ஆஞ்ஞா துரந்த் மான்தா ஹே. இதனால் அவன் தன்னுடைய அம்மாவினுடைய ஆர்டரை உடனே ஏற்கிறான். சச்சா மானவ், உண்மையான மனிதன். பிராஹ்மன் கஹ்தா ஹே கி, பிராஹ்மன் சொல்கிறான், ஜிஸ்கே பாஸ் धन है, யாரிடம் பணம் இருக்கிறதோ, वह किसी आदमी को खरीद कर
அவங்க வந்து ஏதாச்சும், அதாவது அந்த கிராமத்தில் வந்து பணம் நிறையா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மனிதனை வந்து விலைக்கு வாங்கி கூட அந்த அரக்கன்ட்ட கொடுப்பாங்களாம். அதை தான் அவன் சொல்கிறான். கிசி ஆத்மிக்கோ கரீதுகர், அவர்கள் ஏதாவது ஒரு மனிதனை விலைக்கு வாங்கி பகாசூர் கே பாஸ், பகாசுரிடம் பேஜ்தா ஹே, அனுப்புகிறார்கள். சுன்கர் பீம் துக்கி ஹோத்தா ஹே, இதை கேட்டு பீம் வந்து துக்கம் அடைகிறான். இப்படியா மனிதர்களை கூட இங்கே விற்கிறாங்க அப்படின்ட்டு. கருணாமூர்த்தி, கருணை நிறைந்தவன். ஏக் சக்கர நகரி கே லோகோं के दुख से स्वयं दुखी है, ஏக சக்கர நகரத்தினுடைய மக்களோட துக்கத்தை பார்த்து பீம் தானும் துக்கமடைகிறான். உன் லோகோங் பர் வஹ் தரஸ் காத்தா ஹே, அந்த மக்களுக்காக அவன் மனம் இறங்குகிறான். இஸ்லே பகாசுர்கோ மார் டால்தா ஹே, அதனால தான் பகாசுரை கொன்று போடுகிறான். ஆத்ம விஸ்வாசி, अर्थात सेल्फ कॉन्फिडेंट। भीम बगासुर से लड़ते समय पूरे आत्मविश्वास के साथ, अदा भीम बगासुरोड சண்டையிடும்போது முழு தன்னம்பிக்கையுடன் लड़ता है, சண்டை போடுகிறான். और उसे मार डालता है, மேலும் அவனை கொன்னு போடுகிறான். उपसंहार முடிவுரை। इस प्रकार इस एकांकी में भीम का चरित्र चित्रण खूब हुआ है। इस प्रकार இதுபோல இந்த ஏகான்கியில் பீம் கா சரித்திர சித்ரன், பீமனோட கேரக்டர் खूब, அதாவது சரித்திரனா கேரக்டர், சித்ரன்னா டிஸ்கிரைப், खूब हुआ है, நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது. தன்யவாத்.